எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் மீது அணு ஆயுத போரை நடத்த டிமோனா நியூக்ளியர் சைட்டில் அணுகுண்டை சோதித்ததா இஸ்ரேல். ஈரான் மீது போர் தொடுக்க மத்திய கிழக்கை நோக்கி நகரும் அமெரிக்காவின் ஆபிரகாம் போர் கப்பல். அமெரிக்காவிடம் சரணடைய மாட்டோம், போருக்கு தயார். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி போர் முழக்கம். உச்சகட்ட போர் பதற்றத்துல இருக்க மத்திய கிழக்குல இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மன அமைதி தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சில புக்குங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 3, 2026 அன்னைக்கு தென் அமெரிக்க நாடா இருக்கிற வெனிசுலா நாடு மேல அமெரிக்கா குண்டு வீசினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க கியூபா, கொலம்பியா, பிரேசில் உட்பட எல்லா நாடுகளுமே அங்க போர் பதற்றத்துக்கு உள்ளானாங்க. தென் அமெரிக்க பகுதியில அமெரிக்கா வெனிசுலாவை கைப்பற்றினதுனால மட்டும் அங்க போர் பதற்றம் ஏற்படலங்க. அதையும் தாண்டி அமெரிக்கா வெனிசுலாவை தாக்குனதுக்கு அப்புறம் ட்ரம்ப் கொடுத்த ஒவ்வொரு நாள் பேட்டியால தான் அங்க போர் பதற்றமே ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவோட தாக்குதல்ன்றது வெனிசுலாவோட மட்டும் நிக்காது, அடுத்து கியூபாவை தாக்குவோம், கொலம்பியாவை தாக்குவோம், தென் அமெரிக்க பகுதியில என்ன வேணா பண்ணுவோன்ற மாதிரி ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. வருஷம் பிறந்த கையோட ட்ரம்ப் வெனிசுலா மேல கை வச்சதுனால தான் உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டிருக்குதுங்க. ட்ரம்ப் பண்ண இந்த காரியத்தினால உலகத்துல பொருளாதார சமநிலை பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அடுத்ததா ட்ரம்ப் எந்த நாடு மேல படையெடுப்பாரோன்ற பயம் உலகம் முழுக்க அதிகமா இருக்குதுங்க. இதுக்கேத்த மாதிரி மத்திய கிழக்கு நாடா இருக்கிற ஈரானை டார்கெட் பண்ணிருக்கிற ட்ரம்ப் அங்க நடக்கிற மக்கள் போராட்டத்துக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன், அந்த மக்களுக்கு துணையா நிக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் குளோபல் மீடியாஸ் கிட்ட தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஈரான்ல விலைவாசி தாறுமாறா ஏறி போனதுனால தான் அங்க இருக்கிற ஈரான் மக்கள் இதுக்கு மேலேயும் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு ஈரான் ஆண்டுகிட்டு இருக்க காமேனி அரசாங்கத்துக்கு எதிராக ஜனவரி 2026 பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் நாட்டுல மொத்தம் 31 ப்ராவின்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம நாட்டுல எப்படி 28 ஸ்டேட் இருக்குதோ அங்க 31 மாகாணம் இருக்குது. அந்த 31 மாகாணத்திலையும் இந்த 15 நாள்ல நடந்த போராட்டத்தால மட்டும் பொது சொத்து சேதமானது மட்டும் இல்லாம ஈரான்ல நடக்கிற போராட்டத்தை கட்டுப்படுத்த அந்த நாட்டோட பாதுகாப்பு படை நடத்தின தாக்குதலால கேக்குற நம்மளுக்கு மனசு வலிக்கிற அளவுக்கு அங்க எக்கச்சக்கமான அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. 4000க்கு அதிகமான பொதுமக்கள் இறந்திருக்கலான்னு குளோபல் ரிப்போர்ட்ன்றது வெளியாயிருக்குது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட உச்ச தலைவரா இருக்கிற அயத்துல்லா அலி காமேனி ஈரானோட மீடியாஸ் கிட்ட என்ன பேசியிருந்தாருன்னா, அமெரிக்காவை இப்ப ஆண்டுகிட்டு இருக்க டொனால்ட் ட்ரம்பால உலகத்துக்கே பேராபத்து ஏற்பட்டு இருக்குது. ட்ரம்போட சர்வாதிகாரத்தனத்தினால நேத்து வெனிசுலா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு ஈரான் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட CIA அதுக்கப்புறம் இஸ்ரேலோட மொசாத்தும் ஒன்னு சேர்ந்து ஈரான் மக்களை தூண்டிவிட்டு நடந்துகிட்டு இருக்க இந்த போராட்டத்தை அடக்க வேண்டிய விதத்துல நாங்க போராட்டத்தை கண்டிப்பா அடக்கி காட்டுவோம், அதே மாதிரி ஈரானோட பொருளாதாரத்தையும் மீட்டெடுப்போம்னு காமேனி பேசியிருந்தாருங்க. இதுக்கு அடுத்ததா காமேனி பேசின விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட வல்லாதிக்கத்தனத்துக்கு சில அரபு நாடுங்க வேணா அடிபணிஞ்சு போகலாம், ஆனா ஈரான் எந்த காலத்திலையும் அமெரிக்கா கிட்ட சரணடையாது. எங்களோட IRGC ராணுவத்துல 5 லட்சத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம எங்களோட ஆயிரக்கணக்கான பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்க அமெரிக்கா இஸ்ரேலோட போர் நடத்துறதுக்கு தயாரா தான் இருக்குதுன்னு காமேனி பகிரங்கமான போர் மிரட்டல அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காரு. ஈரானை தாக்க ட்ரம்ப் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கக்கூடிய நிலைமையில மத்திய கிழக்கோட கள நிலவரத்தை பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுலா நாடு மேல ஜனவரி 3 அப்ப அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஜனவரி 10, 2026 அன்னைக்கு அமெரிக்க படைங்கன்றது ஈரான் மேல போர் தொடுக்க தயாரா தான் இருந்தாங்க. இருந்தும் கடைசி நேரத்துல ஈரானை தாக்குற முடிவுல இருந்து ட்ரம்ப் தற்காலிகமா பின்வாங்கினாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வருஷத்தோட ஸ்டார்டிங்ன்றதுனால ஏற்கனவே அமெரிக்கா வெனிசுலா மேல கை வச்சு உலக பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப திரும்பவும் ஒரே மாசத்துக்குள்ளார இன்னொரு போரை தொடங்குற பட்சத்துல ஒருவேளை ஈரான் போர்ன்றது ஃபுல் ஸ்கேல் வாரா மாச கணக்குல நீடிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புங்க இருக்குது. மத்திய கிழக்க பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய அரபு நாடுங்க இருக்கிறாங்க. கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா உட்பட பல அரபு நாடுங்க இருந்தாலும் அங்க இருக்கிற மத்த அரபு நாடுகளை ஒப்பிடும் போது ஈரான் கிட்ட தான் வலிமையான ராணுவம் இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகும்போது ஈரான்ல நடந்துட்டு இருக்க காமேனி ஆட்சியை வீழ்த்துறதுக்காக கடந்த 30 வருஷத்துக்கு மேல போராடிக்கிட்டு இருக்க அமெரிக்கா ஜூன் மாசம் 2025 நடந்த இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த 12 நாள் போர் அப்ப அப்படியே விட்டு இருந்தா 2 நாடுகளுக்கு நடுவுல சில நாள்லயே போர் முடிஞ்சிருக்குங்க. ஆனா உலகத்தோட வல்லரசுன்னு தன்னை காட்டிக்கணும்ன்றதுக்காகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தடாலடியா தன்னோட B2 பாமர்ஸ்களை கொண்டு போய் ஈரான் நாடு மேல 5 மணி நேரத்துக்கு மேல குண்டு வீசினாரு. ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தாக்குதலையே ட்ரம்ப் நடத்தி இருந்தாரு. அமெரிக்கா தன்னோட GBU-57 பங்கர் பஸ்டர் பாமெல்லாம் யூஸ் பண்ணியுமே ஈரான் கையில இன்னமும் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான 400 கிலோவுக்கு மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுன்றது தான் ட்ரம்புக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்குது. நிலைமை இப்படி இருந்துட்டு இருக்க ஒரு நைட்ல படைங்களை அனுப்பி ஈரானோட உச்ச தலைவரா இருக்கிற அயத்துல்லா அலி காமேனியை ட்ரம்பால சிறைப்பிடிக்க முடியாதுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பல மடங்கு ராணுவ பலத்துல அதிகமா இருக்கிற நாடு தான் ஈரானா இருந்துட்டு இருக்காங்க. இதனால தெளிவான போர் திட்டங்களை வகுக்காம ஈரான் மேல தடாலடியா ட்ரம்ப் படையெடுத்தாருன்னா அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் அங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இது மட்டும் இல்லாம ஜனவரி 10, 2026 அப்ப ஈரான் மேல படையெடுக்கிறதுக்கு ட்ரம்ப் முடிவு பண்ணியிருந்தப்ப
கடைசி நேரத்துல அந்த முடிவை தடுத்து நிறுத்தினதே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் குளோபல் மீடியா சொல்லிருக்காங்க. அமெரிக்கா தரைப்படை, விமானப்படை, கடற்படைன்னு முப்படைங்களை வச்சு ஒரே நேரத்துல ஈரான் மேல படையெடுத்து வந்தாங்கன்னா ஈரானோட கோவம்ன்றது மத்திய கிழக்கு பகுதியில உடனே இஸ்ரேல் மேல தான் திரும்பும். ராணுவ ரீதியா நாங்க போருக்கு தயாராகிறதுக்கு சில நாட்கள் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம எங்களோட 3 அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அதுக்கப்புறம் இஸ்ரேலோட ஐடிஎஃப் ராணுவத்தையும் ஈரான் போருக்கு தயார்படுத்துறதுக்கு சில நாட்கள் தேவைப்படுது. இதனால ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேல இல்லனா பிப்ரவரி மாச தொடக்கத்துல ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுக்கிறதுக்கு இஸ்ரேல் எல்லா வகையிலும் துணையா நிக்கும். அங்க காமேனி ஆட்சியை நாம வீழ்த்தி காட்டுவோம்னு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ட்ரம்ப் கிட்ட பேசி இருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஒன்னு உலக பொருளாதாரம், இன்னொன்னு இஸ்ரேல் போருக்கு தயாராக வேண்டியிருக்குது. கடைசியா மத்திய கிழக்கு நாடுகளும் இந்த போர்ல தங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த 7 நாளைக்கு மேல ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக போர் மிரட்டல் விடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் ஈரானை தாக்குறதுக்கான போர் திட்டங்களை ட்ரம்ப் வகுத்துக்கிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இதுக்கேத்த மாதிரி அமெரிக்கா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய கிழக்கு பகுதியில அங்க அமெரிக்காவுக்கு ஒரு 19 ராணுவ தளம் இருக்குதுங்க. ஈரானை தவிர்த்துட்டு இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தார், அதுக்கப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உட்பட அங்க இருக்கிற எல்லா அரபு நாடுகள்லயுமே அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் இருக்குது. இத்தனை ராணுவ தளம் இருந்தாலும் மத்த ராணுவ தளங்களை ஒப்பிடும் போது அளவுல பெருசா C-17 க்ளோ மாஸ்டர்ல தொடங்கி F-35 போர் விமானமாகட்டும் அமெரிக்காவோட நிறைய போர் விமானங்களை இந்த ஏர்பேஸ்ல இருந்து இயக்க முடியும். இப்ப அல் உபைத் ஏர்பேஸ்ல அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட படைங்களோட அளவை இப்ப குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாதுங்க. இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த 12 நாள் போறப்ப கத்தார்ல இருக்க இந்த அல் உபைத் ஏர்பேஸ் குறி வச்சுதான் ஈரான் ராணுவன்றது பேலிஸ்டிக் மிசைலை ஏவி இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் கத்தார்ல அமைஞ்சிருக்க அமெரிக்க ராணுவ தளத்தை இப்ப அமெரிக்கா கொஞ்சம் சேஃப்டி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்போட ராணுவ நகர்வுன்றது ஐரோப்பாவில் அமைஞ்சிருக்க அமெரிக்க ராணுவ தளங்கள்ல இருந்து படைங்களையும் போர் விமானங்களையும் கொண்டு வந்து திடீர்னு ஈரான் மேல போர் தொடுக்கணும்ன்றதா தான் இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து இப்ப இஸ்ரேல் பண்ணிருக்கிற ஒரு காரியம் மத்திய கிழக்கு மட்டும் இல்லாம உலகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குதுங்க. இஸ்ரேல் இப்ப அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட டெமோனா நியூக்ளியர் சைட்ல வச்சு அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இஸ்ரேல் நாடுன்றது அறிவிக்கப்பட்ட அணு ஆயுத நாடு இல்லையே, அப்புறம் எப்படி அவங்க அணு ஆயுதங்களை சோதனை பண்றாங்க? அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குதான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆமாங்க, இஸ்ரேல் அறிவிக்கலனாலும் அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. 1970களிலே யுரேனியம், புளூட்டோனியம் மாதிரியான தனிமத்தை செறிவூட்டிய அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான எல்லா நகரங்களையும் இஸ்ரேல் அப்பவே தொடங்கிட்டாங்க. இஸ்ரேல் இப்ப வரைக்கும் எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. அணு ஆயுதத்தை பத்தி எங்க கிட்ட பேசாதீங்க, அந்த கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு தான் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உங்ககிட்ட ஜெரிகோ 3 மாதிரியான இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இருக்குதே, அப்ப உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குதான்னு கேள்வி கேட்டா குளோபல் மீடியாஸ் கிட்ட சிரிச்சுக்கிட்டே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுவாரு. இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இப்போதைக்கு 20க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா தாங்க சொல்லப்படுது. இப்ப ஈரான்ல மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்போ ஈரான் மேல படையெடுக்க தயாராயிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நிலைமையில இஸ்ரேலோட டெமோனா நியூக்ளியர் சைட்டுக்கு பக்கத்துல 4.4 ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் நில அதிர்வுன்றது ஏற்பட்டு அது 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வரைக்கும் எதிரொலிச்சிருக்கிறதா இஸ்ரேல்ல இருந்து தகவல் வந்திருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் நிலப்பரப்புன்றது ஆப்பிரிக்காவோட கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல லேசான நில அதிர்வுன்றது அப்பப்ப ஏற்படும். அந்த மாதிரி தான் இப்பயும் ஏற்பட்டிருக்குதுன்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேலோட ராணுவ நகர்வுகளை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க ஈரான், ரஷ்யா மாதிரியான நாடுங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் கண்டிப்பா அணுகுண்டை தான் சோதிச்சிருக்காங்கன்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா ஈரான் போர்ல ஈரான் ராணுவன்றது இஸ்ரேலை குறி வச்சு சராமாரியா பேலிஸ்டிக் மிசைல்களை ஏவறாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுற பட்சத்துல ஈரானுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை பயன்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வர்றதாவும் தகவல் வந்திருக்குதுங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல காமேனி ஆட்சியை வீழ்த்திட்டு அதுக்கு பதிலா அங்க தனக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வரணும்ன்றது தான் அவங்களோட நோக்கமா இருக்குது. அதனால ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அமெரிக்கா அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. ஈரான் விவகாரம் இப்படி இருக்க காசாவுல போர் நிறுத்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விதமா காசாவோட நிர்வாக வாரிய தலைவரா தன்னை அறிவிச்சிருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீக்கிரமாவே அங்க அமெரிக்க படைகளை தரையிறக்கி அரபு நாடுகளோட துணையோட காசாவை மறு கட்டமைப்பு பண்ண போறதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. மேலும் எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டிலிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. 3ஆம் உலக போரை ஏற்படுத்துற அளவுக்கு மோதிக்கிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.